கிருபையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகால வேளையிலே உம்முடைய பாதபீடத்தில் வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. உட்காருவோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையில் மகிமைப்படுவாராக. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு எப்படி இருக்கிறேன், மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவையான ஒரு வார்த்தை இது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையில் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் பல சந்தர்ப்பங்களிலே சூழ்நிலைகளை சந்தித்து வருகிறார். ஆபிரகாமை கர்த்தர் அல்லேலூயா ஆதியாகமம் 12:1 ஆமென் அழைக்கிறார். ஆமென். விக்கிரகங்களை ஆராதித்து வந்ததான ஆபிரகாம் கர்த்தரை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையிலே அநேக மேடு பள்ளங்களை சந்தித்து விட்டார். வாழ்க்கையில் இப்பொழுது ரொம்ப தேவையில் இருக்கிறார், நெருக்கத்தில் இருக்கிறார். ஒரு குழந்தை இல்லாமல் ஆபிரகாம் வேதனையோடு கூட இருக்கிறார். இந்த நாளில் தான் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். அல்லேலூயா. பயப்படாதே என்ற வார்த்தை நம்மை தைரியப்படுத்தக்கூடியதான வார்த்தை. இந்த உலகத்தில் மனுஷர்கள் ஒருவேளை பயப்படாதேன்னு சொன்னால் ஆமென் சொல்லுவாங்க. ஆனால் பயம் வருகிற சூழ்நிலைமைகள், பயப்படுகிற சந்தர்ப்பங்களில் நம்மை விட்டு அவர்கள் மாறி போவார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து பயப்படாதே அப்படின்னு சொன்னார்னா அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அல்லேலூயா. அவன் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து அடிக்கடி இந்த வார்த்தையை உபயோகிக்கிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இந்த கவனத்தை நான் திருப்புங்கள். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். என்ன செய்ய வேண்டாம்? பயப்படாதிருங்கள். 28வது வசனத்தில் சொல்லப்படுகிறது மறுபடியும், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். 31ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். 26ல் சொன்னார், அல்லேலூயா, மறைவான காரியங்கள், ரகசியமாய் நடக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். 28வது வசனத்தில் சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். சரீரத்தில் வருகிற பாதிப்புகள், சரீரத்தில் வருகிற உபத்திரவங்கள், சரீர பிரகாரமாய் விற்கப்படுகிற அல்லது ஒடுக்கப்படுகிற காரியங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. 31வது வசனத்தில் அல்லேலூயா பாதுகாப்புக்காக, ஆமென், அல்லேலூயா, அடைக்கலான் குருவிகளை பார்க்கல நாம் எப்படி இருக்கிறோமா? விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டியது இல்லை. அல்லேலூயா. 3 காரியங்கள். 1, அல்லேலூயா, நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். 2, நம்முடைய பொருளாதார காரியங்களுக்காக நாம் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. 3, நம்முடைய எதிர்கால காரியங்களுக்காக நாம் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தில் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன அழகான வார்த்தை, பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு கேடகம். அல்லேலூயா. கேடகம் எந்த கையில் பிடிப்பாங்க? வலது கையிலையா இடது கையிலையா? ஆமென். கேடகம் இடது கையில் பிடிப்பாங்க. ஆமென். ஏன் இடது கையில் பிடிக்கிறாங்க? இந்த வலது கை யுத்தம் செய்ய வேண்டிய கை. ஆமென். அல்லேலூயா. ஆபத்து எங்கே வரும்னு கேட்டால் நம்முடைய இருதயத்தை தாக்கும்படியாய் வரும். இந்த இருதயம் தாக்கப்படாமல் இருக்கும்னா கேடகம் இப்படி பிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேடகம் இந்த இருதயத்துக்கு நேராக வருகிற, அந்த உயிரை கொல்லும்படியாய் வருகிற எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடிய பொருளுக்கு பேர் தான் என்னது? கேடகம். அல்லேலூயா. அந்த கேடகத்தை பிடித்திருந்தா
நம்முடைய சரீரத்துக்கு நேராய், நம்முடைய இருதயத்துக்கு நேராய், நம்முடைய ஆத்மாவுக்கு நேராய், நம்முடைய ஜீவனுக்கு நேராய் வருகிற ஒரு வல்லமையும் நம்ம என்ன செய்வதில்லை, தாக்குவதில்லை. ஆண்டவர் இப்போ ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ கேடகத்தை எடுத்து கையில் பிடிச்சுக்க அப்படின்னு சொல்லலை. நான் உன்னுடைய கேடகமாக இருக்கிறேன். ஐ ஆம் யுவர் ஷீல்ட். உன்னுடைய கேடகம், உன்னுடைய பாதுகாப்பை யார்தான்? நான் தான். இந்த 9ஆம் மாதத்தில் மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்நாளெல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னுடைய கேடகமாக இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். யோபை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, அவன் பிசாசு சொல்றான், ஆமென், யோபுக்கு நீர் எத்தனை பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீர். 1, யோபை பாதுகாக்கிறீர். 2, அவனுடைய வீட்டை பாதுகாக்கிறீர். 3, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிறீர். அப்படின்னா அவனை சுற்றிலும் நீர் வேலி அடைச்சிருக்கிறீங்க. இந்த வேலையை விட விசேஷமானது கேடகம். அவரே நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் நம்மை அணுகுவதில்லை. வியாதிக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். சத்துருக்கள் தாக்கும் போது அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். துர்ச்சன பிரவாகங்கள் எழும்புகிற போது கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. இருளின் அதிகாரங்கள் எழும்புகிற போது கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதம் 91 வாசிக்கிறோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆமென். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் என்ன செய்வார்களாம், ஏந்தி கொண்டு போவார்கள். இயேசு அடிக்கடி ஆமென் உபயோகப்படுத்தின ஒரு வார்த்தையில் ஒன்று, நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஸ்ரீசரில் பார்த்து அடிக்கடி சொன்னார், நீ பயப்படாத, பிரச்சனைகளை கண்டு பயப்படாதே, சூழ்நிலைமைகளை பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. 2, அல்லேலூயா, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரைக்கும். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியால் வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதுமேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவன் ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 10வது வசனத்திலிருந்து நான் வாசித்தா, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையினாலே புத்தியுள்ள பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனால கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், நான் உனக்கு என்ன இருக்கிறேன், மகா பெரிய பிரதிபலனுமாக இருக்கிறேன். நான் தான் உன்னுடைய ரிவார்டு. அல்லேலூயா. நாமும் அவன் ஒரு நாள் வரும், அன்னைக்கு தேவனிடத்திலிருந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ளணும். தேவன் நமக்கு என்ன தரணும்? அவன் அல்லேலூயா ரிவார்டு தரணும், அல்லது பலனை தரணும். பலன் தரணும்னா நம்ம கட்டினது நிலைத்திருக்கணும். சொல்லுங்க, நம்ம கட்டினது என்ன செய்யணும்? அல்லேலூயா. பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் வீணாக ஓடினதும் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி அந்த நாளில் உண்டாகியிருக்கணும். அப்படின்னா ஆலயத்தில் வந்தது வீணாக இருக்கக்கூடாது, பாட்டு பாடினது வீணாக இருக்கக்கூடாது, ஜெபித்தது வீணாக இருக்கக்கூடாது, காணிக்கை கொடுத்தது வீணாக இருக்கக்கூடாது, ஊழியம் செய்தது எப்படி இருக்கக்கூடாது? வீணாக இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் பிரதிபலனை கர்த்தர் தரணும். அப்படின்னா நாம் கட்டினது எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்கணும். அஸ்திபாரத்தை யாரும் என்ன செய்ய முடியாது? திரும்ப திரும்ப போட முடியாது, மாற்றி போட முடியாது. ஒரே அஸ்திபாரம், இயேசுவாகிய அஸ்திபாரம். ஆனால் இந்த அஸ்திபாரத்தின் மேலே ஒருவன் எப்படி கட்டுறானா? பொன்னினால் கட்டுகிறான், வெள்ளியினால் கட்டுகிறான், விலையேறப்பெற்ற கல்லினால் கட்டுகிறான். இனியொருவன் என்னத்தினால கட்டுறானா? மரத்தினால் கட்டுகிறான், புல்லினால் கட்டுகிறான், வைக்கோல் கட்டுகிறான். ரெண்டையும் கவனிப்போம். அல்லேலூயா. எதனால கட்டப்படணும்? ஸ்தோத்திரம்.
புல், வைக்கோல், மரம் அக்கினிக்குள்ளே போகும்போது அது எரிந்து சாம்பலாகி போகும். நாம் கட்டுகிற வேலைகள், நாம் கர்த்தருக்காய் செய்கிற காரியங்கள், உலக பிரகாரமான பேருக்காய் புகழுக்காய் செய்கிறோன்னா இந்த உலகத்திலேயே அது போயிடும். உலகத்தோடு கூட என்ன செய்யும்? போயிடும். உலகத்தோடு கூடயே பிரதிபலன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாம் நேற்று அதைத்தான் சிந்தித்தோம். ஆமேன். உபவாசத்தை குறித்து, ஜெபத்தை குறித்து, ஆமேன், தர்மம் பண்ணுகிறதை குறித்து, இதெல்லாம் இந்த உலகத்தோடு பலன் போயிடக்கூடாது. மனுஷன் பார்க்கும்படி செய்கிற காரியங்கள் எல்லாம் அது புல்லினால் கட்டப்பட்டதாக இருக்கும். மனுஷனுடைய பாராட்டுக்காய் செய்கிற காரியங்கள் எல்லாம் வைக்கோலினால் கட்டப்பட்டதாக இருக்கும். மனுஷனுடைய பெயர் எடுக்கணும், மனுஷனுடைய காரியங்களில் அவன் பாராட்டணும் அப்படின்னு செய்கிறதெல்லாம் மரத்தினால் செய்யப்பட்டதாக இருக்கும். நாளானது அதை சோதிக்கும் போது இது என்ன செய்யப்படுகிறது? அக்கினிக்குள்ளாக போகிறது. அக்கினிக்குள்ளே போகும்போது மனுஷனுடைய பெயருக்காக, புகழுக்காக, பாராட்டுக்காக செய்யப்பட்டதெல்லாம் வெந்து அழிந்து போகும். ஆனால் ஒருவன் அல்லேலூயா பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல்லினால் கட்டுகிறார் அப்படின்னா அது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக. நான் செய்கிற காரியங்கள், நான் ஜெபிக்கிற ஜெபங்கள், நான் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் மனுஷனிடத்திலிருந்து பாராட்டை பெறுவதற்காக அல்ல. சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லேலூயா மகிமைப்படணும். ஆமேன். பேருக்காக நான் ஒன்றையும் செய்ய விரும்பலை, புகழுக்காக ஒன்றையும் செய்ய விரும்பலை அப்படின்னு சொல்லி கர்த்தரை மட்டும் பிரியப்படுத்தி இருந்தால் ஆமேன், கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பிரதிபலனை தருவார். அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 13:17. அல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுடைய ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் ஆமேன், அவர்கள் துக்கத்தோடு கூட அல்ல சந்தோஷத்தோடு கூட செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கொஞ்சம் கவனியுங்கள். அல்லேலூயா. அவங்க துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. பிரதிபலன்கள் நாம் பெறணும். ஆண்டவர் நமக்கு பலன்களை தரணும்னா ஆமேன், நாம் எப்படியெல்லாம் ஆண்டவருக்காய் நிற்கணும் என்பதை கர்த்தர் சொல்லி தருகிறாருங்க. எப்படியாம்? ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். அல்லேலூயா. நம்மை நடத்துகிறவர்களுக்கு நாம் கீழ்ப்படியணும். அவங்க துக்கத்தோடு கூட எல்லா சந்தோஷத்தோடு கூட செய்யும்படி இதற்கு நாம் அல்லேலூயா கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் ஆமேன், அது நமக்கு பிரயோஜனமான பிரதிபலனை கர்த்தர் கொண்டு வந்து தருவார். அல்லேலூயா. ஆமேன். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் தான் பிரதிபலனை தருவார். அவர் தான் நம்முடைய பிரதிபலனாகவே மாறணும். அந்த பிரதிபலன் அல்லேலூயா இந்த உலகத்திலேயும் ஆண்டவர் தருவார், நித்தியத்திலேயும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நாம் பிரயாசப்பட்டதனுடைய பலனை எல்லாம் அவர் தருகிறதற்கு அவர் வல்லமை உடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் கட்டுனது ஒன்றும் வெந்து போயிடக்கூடாது, நான் கட்டுனது ஒன்றும் அழிந்து போயிடக்கூடாது, அது நிலைத்திருக்கணும். கர்த்தர் வருகிற வரைக்கும் நிலைத்திருக்கணும். அவருடைய சமூகத்தில் போகும்போது அவர் சொல்லணும், ஆமென், நல்லது உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ என்ன செய்தாய்? உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நல்ல சத்தத்தை நாம் கேட்கணும். அல்லேலூயா. ஆமென். நமக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு தந்த வாக்கு தத்தமே அதுதான். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனால் அந்த நித்திய ஜீவனில் அநேக பிரதிபலன்கள் உண்டு. ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியரில் வாசிச்சேன் இல்லையா? கட்டினது நிலைச்சா நமக்கு பிரதிபலம் உண்டு. அல்லேலூயா. அதிலிருந்து தப்பி தப்பி வந்தால் ஒருவேளை ஆத்துமாவை நீ காத்துக்கொள்ளலாம், ஆனால் பிரதிபலன் கிடையாது. பிரதிபலன் வேணும்னா நம்ம கட்டுனது என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். பொன்னினால கட்டுங்கள், வெள்ளினால கட்டுங்கள், விலையேற பெற்றதுனால கட்டுங்க. அழிக்கப்படாத அந்த பொன்னை போன்ற விசுவாசத்தில் இருங்க.
உறுதி உள்ள கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசு மேலே என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை வச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. வீடு வாசல் பணம் படிப்பு பட்டம் ஆமென் புகழ் இதுக்காக மட்டும் இருந்தால் அது புல்லாக வைக்கோலாக மரமாக வெந்து அழிந்து போகும். ஆமென். இது ஒன்று என்ன செய்யாது, நிலைத்திருக்காது. ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் மட்டுமல்ல நமக்கு தேவை. ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனோடு கூட எனக்கான பிரதிபலனையும் கர்த்தர் தர வேண்டும். ஹல்லேலூயா. அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்படின்னா பலன் கிடைக்கணும்னா என்ன செய்யணும், கிரியை செய்யணும். பலன் கிடைக்கணும்னா நல்லா உபவாசிக்கணும். பலம் கிடைக்கணும்னா நல்லா ஜெபம் பண்ணணும். பலம் கிடைக்கணும்னா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். பலன் கிடைக்கணும்னா கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம் நிறைவேற நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறோமோ அதனுடைய பிரதிபலனை கர்த்தர் தருவார். ஆபிரகாம் ஹல்லேலூயா பிரதிபலம் பெற்றுக்கொள்வதற்கு காரணம், ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், அழைப்புக்கு அவர் கீழ்ப்படிந்தார், விக்கிரகத்தை விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு நேராக வந்தார். ஆண்டவர் என்னென்ன காரியத்தை ஆபிரகாமில் எதிர்பார்த்தாரோ அதெல்லாம் அவர் செய்து வந்தபடினால தான் இப்பொழுது திடீர்னு தரிசனமாய் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட பேசும்போதே ஆபிரகாமுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலெயாசாரின் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே என்றான். அவனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே இப்போ எனக்கு நீர் கேடகம்னு சொல்லியிருக்கிறீங்க, பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நான் தான் உன் பங்கு உன் பிரதிபலன்லாம் சொல்லியிருக்கிறீங்க. அதை விட என் மனசில் இருக்க நான் இப்போ சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்? பிள்ளை வேணும். அல்லேலூயா. எனக்கு நம்ம தேவை தான் நமக்கு முன்பாக நிற்கி, நம்ம காரியம் தான் நமக்கு முன்பாக இருக்குது. பிள்ளை தராட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என் வீட்டில் வேலைக்காரனா ஒரு எலெயாசார் இருக்கிறான், அவரை நான் பிள்ளையா என்ன செய்யட்டுமா, வளர்த்துட்டுமா? இந்த பாருங்க, ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், நம்ம மனசில் என்ன இருக்குது, வேற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான் அவனுடைய பிரதிபலனப்பா, நான் தான் உனக்கு எல்லாம், உன் பிள்ளையை விட நான் உனக்கு மேல், உன் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிற எலெயாசாரை விட நான் உனக்கு எல்லாமா இருக்கிறேன். ஆனால் நாம் பல நேரங்கள்லையும் ஆண்டவரை விரும்புவதை விட உலக பிரகாரமான காரியங்களை விரும்பிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மறுபடியும் சொல்கிறார், பயப்படாத, நீ ஹல்லேலூயா எலெயாசார் எல்லாம் பிள்ளையாக எடுக்க வேண்டாம், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இருக்கு. ஆமென். 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஹல்லேலூயா. 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உன் சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். நான் உனக்கு பிரதிபலன் தருமோப்பா, உன் கற்பத்திலிருந்து பிள்ளையை பிறக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஏன் ஹல்லேலூயா? ஆபிரகாம் எலெயாசாரை பிள்ளையா எடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ வயசு 80க்கு மேலே ஆயிடுச்சு, 90 கிட்டே ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. பிள்ளை பிறக்காது அப்படின்னு நினச்சிட்டாரு. ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணம் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வசனத்தை கேட்கிறவங்களாய் மட்டுமல்ல, வசனத்தை விசுவாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். ஆண்டவரே என்கிட்ட பேசி இருக்கிறீங்க, நீ சொன்ன வார்த்தையை நான் நம்புகிறேன். ஆண்டவரே நீர் என்ன பார்த்து சொன்னீங்க, நீ பயப்படாத, நான் பயப்படுவதில்லை, ஏன்னா நீர் என்னுடைய கேடகமாக இருக்கிறே. ஆண்டவரே நான் எதை குறித்தும் கலங்குவதில்லை, நீர் என்னுடைய மகா பெரிய பிரதிபலனாக இருக்கு, என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்க நீர் வல்லவராக
இருக்கிறீர், என்னை நடத்துவதற்கு நீ நல்லவராக இருக்கிறீர், எந்த சூழ்நிலைமையில் நான் உம்மை விட்டு விலகுவதே இல்லை, உம்மை பற்றி கொள்ளுகிறேன் என்று சொல்லி கர்த்தரை நாம் சேர்ந்து கொண்டால், கர்த்தருக்காக நாம் நின்றால் அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார். அடுத்த வசனங்களை வாசித்தீங்கன்னா ஆபிரகாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். இந்த கால வேளையில், இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி கால வேளையில் நாம் நம்மை பூரணமாய் தேவனுக்கு அர்ப்பணித்தால் அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார். அல்லேலூயா. நடக்க போகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆபிரகாமிட்ட அன்னைக்கு ஆண்டவர் குறிப்பா பேச ஆரம்பித்தா, ஆமே உனக்கு பிள்ளை பிறக்கும், உனக்கு சந்ததிகள் உருவாகும், அந்த சந்ததி எகிப்தில் 430 வருடங்கள் அடிமைகளாக இருப்பார்கள். ஆமென். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் அவர்களை விடுவித்து கேனியரும் கேனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானியானியரும் கிர்காசியரும் எபூசியர் என்பவர்களும் இருக்கிற இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு என்ன செய்வேன்? சுதந்திரமாக தருவேன். வாக்கு தத்தங்களை குறித்து ஆண்டவர் அவ்வளவு அழகா உடன்படிக்கை பண்ணினார்னா, இன்னைக்கு நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, பயப்படாதே, ஆமென், நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். அந்த பலன் என்ற வார்த்தைக்குள்ள குழந்தை இருக்கிறது, அந்த பலன் என்ற வார்த்தைக்குள்ள வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, அந்த பலன் என்ற வார்த்தைக்குள்ள தேசங்கள் இருக்கிறது, அந்த பலன் என்ற வார்த்தைக்குள்ள பட்டணங்கள் இருக்கிறது, ராஜாக்கள் இருக்கிறார்கள், என் இயேசு என்ற மேசியாவை இருக்கிறார். ஒரு வார்த்தை மட்டும் போதும், அந்த வார்த்தை எவ்வளவு மகிமையானது. அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை மாறும்.